அள்ளி முடிஞ்சு கடிய அடிய கொண்ட போட்டு கடிய மச்சான் உன்னை பார்த்து விட்டா மயங்கி முன்னாடி மூஞ்சில பகலாசுக்காரி மாதிரியே பகடரும் மையா இதையாடி இழுத்து விட்டுன்னு இருக்கிறா செம்பட்டை மொண்டாட்டி இப்படித்தான் இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கா. அந்த பகட்டுக்காரி கூத்துல வேஷம் கட்டிட்டு இருக்கிற மாதிரி மினிக்கிட்டு இருக்கிறா. இந்த ஊரையே கெடுக்க வந்திருக்கிறாடி. அவ மாமியா நாட்டு புடையன்னு கொடுத்து கட்டிக்கிற சொன்னா தூக்கி எரிஞ்சிட்டாளா. ஊரே பேசிக்குது. அடி கூறு கட்ட குப்பாயே எதையா பார்த்து எதா சூடு போட்டுக்கிச்சான். வரட்டிட்டு உன் புருஷன் இன்னைக்கு உன்னை மொட்டை அடிக்காத விடுவதில்ல. என்னங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வர்றப்ப எங்க ஊருக்கு போய் அப்பாவை வர சொல்லிட்டு வாங்க. அப்படியே சேலத்துல இருந்து பவுடர் கண்மையெல்லாம் வாங்கிட்டு வாங்க. நான் வாரேம்மா. டேய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அதை இதை வாங்கி வீணாக்காத. சரிம்மா. உனக்காடா சொன்னேன். என்னடா? சரிம்மா. என்னங்க வாரப்ப காபி பொட்டலமும் டீ பொட்டலமும் வாங்கியாங்க. அவுட். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீஸ் தண்ணி குடிச்சா பத்தாது. என்னங்க ஆறு குடிச்சாலும் குடிக்கலனாலும் எனக்கு வேணும், நீங்க வாங்கிட்டு வாங்க. குப்பத்த குப்பா. அவளுக்கும் தலையாட்டி எனக்கும் தலையாட்டுறியா? நாய. வாசம்பட்ட ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இதுக்கு லாடு அடிக்கிற மாதிரி வீட்டுல இவனுக்கு அம்மா ஒரு பக்கம் லாடு அடிக்கிறாங்க, பொண்டாட்டி ஒரு பக்கம் லாடு அடிக்கிறாங்க. என்னப்பா நடந்தது? பொண்டாட்டி நாவரியமா இருக்கிறது அம்மாவுக்கு பிடிக்கல. பாடி லவுக்க பாவாடை இதெல்லாம் போடக்கூடாதான். இவளுக்கு டீ தான் பிடிக்குமா, நீஸ் தண்ணி பிடிக்காதான். அதான் வீட்டுக்குள்ள 2 பேருக்கு சண்டை. அது சரிதான், எனக்கு கூட அதெல்லாம் பிடிக்காதப்பா. நம்ம ஊர் பழக்க வழக்கம் அப்படி. காலங்காலமா இருக்கிறத மாத்திக்கலாமா? உங்க அம்மா சொல்றதுதான் சரி. உன் பொண்டாட்டி தான் பக்குவமா நடந்துக்கணும். நீதான் அவளுக்கு எடுத்து சொல்லி நம்ம வழிக்கு கொண்டாடணும். நமஸ்காரம் பண்ணிக்கமா. பொண்ணு எங்களுக்கு பிடிச்சு போச்சு, பையனுக்கும் பிடிச்சிட்டா சீக்கிரமா கல்யாணத்தை நடத்திடலாம். அப்ப நாங்க புறப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. தம்பி பட்டணத்துல படிச்சது, பொண்ணு டவுனுக்கு தகுந்த மாதிரி நாகரிகமா இருக்கணும்னு ஆசைப்படுது. தம்பி வர்றதுக்குள்ளர இந்த லவுக்க பாடி பாவாடை வேற என்னென்னமோ புதுசா சொல்லுவாங்களே அதெல்லாம் வாங்கி போட்டுக்க சொல்லுங்க. உங்களை மாதிரிதான் எங்களுக்கும் இந்த கன்றாவெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் என்ன பண்றது? அது சரிங்க. வரங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம். யாருமே அவங்க? நம்ம தில்லாய பொண்ணு பாத்துட்டு போறாங்க. தில்லாய்க்கு கண்ணாலமா? உள்ள வாங்க, உங்களை பேசிக்கிறேன். இந்தாப்பா 2 ரூபாய். எதுக்குமா இவ்வளவு பணம்? உன் பொண்டாட்டிய சேலத்துக்கு கூட்டிட்டு போய் அவ போட்டிருக்கல இந்த பாடி நவிக்க பாவாடை அப்புறம் பகுடரு எண்ணெய் இதெல்லாம் தில்லாய் கொஞ்சம் வாங்கி வந்து கொடுப்பா. நம்ம தில்லையாவுக்கா? ஆமா, நம்ம தில்லாய்க்கு தான். கண்டிப்பா வாங்கியாந்துரு. கொண்டவாயா கட்டித்தலையா? காத்தாலதான் இதெல்லாம் போட்டுக்கப்படாது, காலங்காலமா உள்ள பழக்கத்தை மாத்தப்படாது. நாங்க அவங்களே பாடி லவுக்கெல்லாம் வாங்கிட்டு வர சொல்றாங்க. என்னடா அது? சமந்தி, நாங்க புறப்படுறோம்.
உங்க பொண்ணுக்கு முதல்ல குடும்பம் எப்படி நடத்துறான்ட்டு கத்து கொடுங்க. கறக்கிறது உலக்கு பாலு, உதைக்கிறது பல்லு போங்கிற கதை தான் என் மருமக கதை. பாத்தீங்களாப்பா, இப்படித்தான் வாயை திறந்தா போதும், ஒரு பழமொழி, ஒரு குத்தல், ஒரு சாடை. வாய் மூடுப்புல. 4 நாளைக்கு ஊர்ல வந்து இருந்தா தானா சரியா போயிடுவா. அவங்க கால்ல வந்து கும்பிட்டுக்க. உழுவுல நாங்க வர்றோம். அம்மா அம்மா, கொஞ்ச தூரம் அவன் கூட போயிட்டு வரேன். கொஞ்ச தூரம் ஏண்டா போற? கூடவே போய் அங்கேயே இருந்துக்க. அதுலம்மா வந்து மோப்பம் பிடிச்சிட்டு பின்னாலே ஓடுறா, இல்லேனா வாசம் விட்டு போகும். நீ பேச ரொம்ப வேதனையா இருக்குமா? ஏமாப்ல, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள உங்க வீட்டுல ஏன் எப்படி? நான் என்ன பண்ணட்டுங்க, 2 பேருமே செய்யறது தப்பாகவும் படுது சரியாகவும் படுது. அதுக்காக நாம விட்டுட முடியுமா? நாம தான் அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நான் என்ன பண்ணுன்னு சொல்றீங்க? இத பாருங்க, உங்க வீட்லயே சம்பாதிக்கிறது நீங்க தான். ஆமா, அந்த பணம் எல்லாம் உங்ககிட்டயா உங்க அம்மா கிட்டயா? எங்க அம்மா கிட்ட தான். அப்படின்னு எப்படி? நமக்குன்னு 4 காசு இருக்க வேண்டாமா? நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, புருஷன் பொண்டாட்டி 2 பேர் மட்டும் புறம்பா குடித்தனம் பண்ணுங்க. புறம்பானா சட்டிபான சோறுல தனியாங்களா? ஆமா, இந்த ஒரு பேச்சு மட்டும் வேணாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். நான் வேணும்னு இருந்தா நீங்க வந்து என்ன கூட்டிட்டு வாங்க. ஓஹோ, இவனுக்கு பொண்டாட்டி கையால சாப்பாடு போட்டா தான் பிடிக்கும், நம்ம போட்டா பிடிக்குமா? என்னப்பா சோர்ந்து போயிருக்க? என்னப்பா ஆச்சு? அவ அப்பா விட்டு போயிட்டா பாட்டி. அவ இல்லாம எனக்கு வெறிச்சோன்னு இருக்கு. மனசே சரியில்லை. எல்லாம் சரியா போயிடும்பா.